தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இன்ஃபினிக்ஸ் ரீசெண்ட் டைமில் லான்ச் பண்ண எந்த பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்தாலுமே ஸ்பெக்கை ரொப்பி கொடுக்குறாங்க. பட் அந்த ஸ்பெக் எப்படி இருக்குது, உண்மையான யூசேஜில் ப்ராக்டிக்கலி நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஸோ என்னுடைய டெஸ்டிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் இந்த மொபைல் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ரைஸிங்க்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் உண்மையிலே ஒர்த்தா அதையும் பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 5G எல்லா பிராண்டுமே ஒரு டுபாக்கு ஒரு வேலை பண்ணுறாங்க. இவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க. 16GB ரேம் அப்படின்றது மட்டும் அங்கே 16GB பெருசாக போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்டார் போட்டு. இந்த ஸ்டார் வந்து பின்னாடி போட்டிருக்காங்க. 8GB தான் ரேமு, 8GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு நம்ம கணக்கெடுக்க வேண்டாம். ஸோ 8GB தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 4GB 128GB மாடல் 12,500 ரூபாய்க்கு, இன்னொன்று 8GB 128GB மாடல், இது 13,500 ரூபாய்க்கு. ஸோ 4GB ரேம் எக்ஸ்ட்ரா கொடுத்து 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. சரி, உள்ள மொபைலை பற்றி மற்ற விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே போடுறேன், டக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்பெக்குடைய நம்பர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கிற மாதிரி தெரியுதுல. சரி, அது ஸ்பெக்கு. இப்போ ப்ராக்டிக்கல் யூசேஜ் என்னுடைய டெஸ்டிங்கில் இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை கையில் எடுத்து கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணணும். கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணனாலே கொஞ்சம் தைரியம் வேணும். ஏன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது பின்பக்கமாக. அது ஏன் இவங்க இந்த அளவுக்கு ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது உள்ளேருந்து கொஞ்சம் கான்கேவாக வந்து எட்ஜில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக முடியுது. நீங்கள் உள்ளங்கையில் வச்சு இப்படியெல்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெயின் இருக்குது. என்னோட கை கொஞ்சம் ஹார்டு, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பெயின் இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய திக்னஸுங்க செம்ம திக்காக இருக்குங்க. அண்டு கொஞ்சம் குண்டான ஒரு ஃபோனுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் கையில் எடுக்கணுன்னாலுமே கொஞ்சம் வெயிட்டான ஒரு ஃபோனும் கூட. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து இருக்குது. 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அந்த 3.5mm ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது பர்சனல் சாய்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. அண்ட் உங்களுக்கு Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க, which is 2.0 ஜென்ரேஷன். அண்ட் முக்கியமாக இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் 2 சிம்மும் போட்டுக்கலாம். ஒரு மைக்ரோ SD கார்டும் நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். சரி, 217 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ திக்காக இருக்குது. அப்போ பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரின்னு சொல்லலாம். 1.5 நாள் அப்படின்றது பிரச்சனையே இல்லாமல் எனக்கு வந்ததுங்க. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2.5 மணி நேரம் ஆகுது உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகணும் அப்படின்னா. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பவர் பூஸ்ட் அப்படின்றது போல் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. பட் பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. ஓகே. அண்ட் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் பஞ்சோல் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. கீழே சின்னும் வந்து நல்ல விசிபிளாக இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கு ஜாம்ஜாங்கெல்லாம் அதே தான் இன்னும் பெருசாக கொடுக்கலாம், 20,000 ரூபாய்க்கெல்லாம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸிங் இது கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை, பட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூல் டோனாக தான் இருக்குது. அண்ட் 120 Hz வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60, 90, 120 வந்து மாற்றிக்கலாம். இல்லை ஆட்டோவாக கொடுத்துக்கலாம். அதுவே கொஞ்சம் கூட வந்து மாறி இருக்கும். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவா இருக்குங்க. ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் டிஸ்பிளேவை கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல், டச்சுடைய ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில டைமில் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. 580 nitsக்கான பிரைட்னஸ் இன்டோரில் பிரச்சனை இல்லை, பட் அவுட்டோரில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான், பட் சவுண்ட் வந்து நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து கொஞ்சம் அந்த அதிர்வு இன்னுமே இருக்குங்க இந்த மாதிரி ஃபோனில். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் MediaTek 6020 சொல்லக்கூடிய ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா AnTuTu ஸ்கோரை பாருங்கள். ஸோ இந்த ஸ்கோரை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா இருக்கும். இது வந்து Snapdragon 695 விட கொஞ்சம் கம்மி தான். Snapdragon 680 பழைய ப்ராசஸர் இருக்கு இல்லையா, அதோட கொஞ்சம் அதிகம் இன்பிட்வீனில் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எவ்ரிதிங் இந்த பட்ஜெட், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை வச்சு நீங்கள் பார்க்கும்போது டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அதை தான் வந்து சொல்ல முடியும். 14 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5G சிம்மை போட்டு நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதுலேயுமே எந்த ஒரு இஷ்யூமே வந்து வரல. அண்ட் இதில் கேம் விளையாட முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம நார்மலான கேம் விளையாடலாம். CODயாக இருந்தாலுமே நீங்கள் மாடரேட்டில் மீடியமாக வச்சு விளையாட முடியுது. BGMலையும் அதே மாதிரி தான். பட் ரொம்ப அதிகமாக கேமிங் இதில் எதிர்பார்க்காதீங்க. LPDDR4Xக்கான ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் வந்துருக்கு. அண்ட் நான் சொன்னது போல தான் அந்த விர்ச்சுவல் ரேம் அது நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். பெட்டர். கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கிடையாது. இந்த பட்ஜெட்டில் ஓகேவா இருக்குங்க, அவ்வளோதான். ரொம்ப சூப்பராலாம் எடுக்க முடியாது. நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வரக்கூடிய போர்ட்ரேட் ஷாட்டில் கண்டிப்பாக எஜ் டிரெக்ஷன்லாம் அந்தளவுக்கு வந்து கிடையாது. டீட்டெயில்ஸும் ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்துருக்கு. ஜஸ்ட் எடுக்கிறீங்க அப்படியே ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓகே, நாட் பேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. செல்ஃபியுமே அதே மாதிரி தான் வந்திருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபியில் LED ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட் வச்சு பார்க்கும்போது ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம் OS தான். இதில் Android 13 கொடுத்துருக்காங்க. அண்ட் XOS தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1 வருஷத்துக்கான அப்டேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா அவங்க ஜென்ரலி இந்த கமிட்மெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த வாட்டி இந்த பட்ஜெட்லேயே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். பட்
அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சின்ன சின்ன ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இதெல்லாம் வந்து வரும். நீங்கள் வேணாம்னா நம்ம தான் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கணும். மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த யூஐயில் இன்னுமே ரிஃபைன்மெண்ட் வந்து தேவைப்படுது. கண்டிப்பாக ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் திஸ் இன்ஃபினிக்ஸோட யூஐ. ஸோ அந்த ஒரு இங்கே பாருங்கள், இது நான் எப்பவுமே சொல்கிறது தான், அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இனிமேல் வந்து இருக்குது. இதில் இன்னும் இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஹார்ட்வேர் சைடில் நல்லா வந்து நிறைய விஷயத்தை வந்து கொடுத்துட்றாங்க எல்லா பட்ஜெட்லையுமே. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் சைடை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா மக்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறதும் இல்லைன்றதுனால. பட் ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு ஃபோனை கூட சூப்பராக வந்து கொண்டு வர முடியும். இவங்க அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து இந்த மாதிரி ஹார்ட்வேரில் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ யூஐயை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ், அது என்னுடைய கருத்து. பட் மற்றபடி இந்த யூஐ ஓகே ப்ரோ, மற்றதை கம்பேர் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து கால் ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்எஃப்சியும் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் என்எஃப்சி இருக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அண்ட் உங்களுக்கு IP53 ரேட்டிங் இருக்குது. அதனால தூக்கி போய் தண்ணியிலலாம் போடாதீங்க. ஜஸ்ட் தண்ணி லைட்டாக பட்டா தப்பிச்சுக்கும், அது மட்டும் தான். ஸோ இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணி என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.